Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான இயரிங் ஹூக்ஸும் மற்ற மெட்டீரியல்ஸும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கட்டு கம்பி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கட்டு கம்பி வந்து இப்போ நம்ம 2020 கேலண்டர் அட்டை இருக்கும்ல, அதில் கூட இருக்கும், நம்ம அதிலேருந்து கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதோட ஒரு எண்டில் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்னதாக இதை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விடும்போது கொஞ்சம் கவனமாகவே வளைச்சி விட்டுக்கோங்க. அந்த எண்டு வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்ம கையில் பட்டுரும். ஸோ பார்த்து கவனமாக அதை வந்து ஒன்று போல் வீடியோவில் காட்டுற மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பாசி வந்து அதில் வந்து நம்ம கோர்த்துக்கலாம். வீட்லேயே இந்த மாதிரி பீட்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்டில் இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த கம்பியை வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்கெட்ச் பென்னோ அல்லது ஜெல் பென் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த ஒரு பென்னாலும் எடுத்து நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி வளைக்கும் போது தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக ஒன்று போல் வளைவாக வரும். சும்மா அப்படியே நம்ம கம்பியை வளைச்சோன்னா அது வந்து ஒன்று போல் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டு அடுத்து அதோட எண்டை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி திருப்பியும் வளைச்சி விட்டுக்கோங்க. அந்த வளைச்சி விட்டதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த பாசிக்கு மேலே இருக்க கம்பி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, அதை வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி திருப்பியும் லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. அந்த பாசி வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வளைச்சி விடும்போது அது அந்த கேப்புக்குள்ளேயே நின்றுக்கும். ரெடிமேடாக வாங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் இல்லாமல் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது அந்த வளைவு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ரெடிமேடாக வாங்கின ஹூக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங் மட்டும் தான் இல்லை, ஸ்ப்ரிங் இல்லாமலே நம்ம இந்த மாதிரி ஹூக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு ஹூக் என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டில் கம்பி கட் பண்ணி நம்ம வந்து ஹூக் வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கட்டு கம்பியிலே இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையுமே ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஒரு எண்டில் வளைச்சி விட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பின்னுமே நம்ம ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுற பின்னு தான். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ரெடிமேடாக வாங்கின பின்னு காட்டுறேன். இந்த பின்னையும் நம்ம ஜிமிக்கி கம்மல்லாம் ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணி நம்ம கம்மல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூணாவது மெட்டீரியலுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் வாங்கும்போது அதில் வந்து அந்த பிளாஸ்டிக் ரோப் மாதிரி இருக்குல்ல, அந்த கிளிப்போடு சேர்த்து மாட்டியிருக்காங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் அந்த ப்ரைஸ் டேகையும் யூஸ் பண்ணி தான் இன்னொரு மெட்டீரியல் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இந்த பிளாஸ்டிக் ரோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் இன்னும் திக்னஸ் ஜாஸ்தியானதாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த திக்னஸ் ஜாஸ்தியானதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் இன்னுமே நம்ம நிறைய பீஸ் கட் பண்ணி நிறைய கம்மலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து அந்த ப்ரைஸ் டேக்கில் வந்து இருக்கிற ஸ்டிக்கரை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சின்ன சர்க்கிளாக வரையணும். இதுக்கு வந்து நான் சின்ன ஜிமிக்கி பேஸ் யூஸ் பண்ணி வரைகிறேன். ஒரே சைஸில் வந்து 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ப்ரைஸ் டேக்லேருந்து நம்ம சின்னதாக 2 சர்க்கிள் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ண 2 பீஸில் ஒரு பீஸில் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஊசி யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அந்த பிளாஸ்டிக் ரோப்பில் வந்து நம்ம கட் பண்ணோம்ல, அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அதுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது 2 பக்கமுமே அந்த பிளாஸ்டிக் ரோப் தெரிகிற அளவுக்கு ஒரு இதில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் ரோப்பை லைட்டாக அப்படியே மடக்கி விட்டு மேலே இன்னொரு சர்க்கிள் கட் பண்ணோம்ல, அதையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அப்போ தான் அது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக உள்ளே சேர்த்தே ஒட்டிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கம்மல் பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணுறனால கண்டிப்பாக தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இது வந்து ரெடிமேடாக வாங்கினா கம்மல் பேஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கிள் கட் பண்ணி நம்ம வந்து கம்மல் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட்டு கம்பி தான் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்னோ அல்லது ஸ்ட்ராங்காக இருக்க எந்த பென்னு வேணாலும் நம்ம எடுத்து இந்த மாதிரி அதை வந்து சர்க்கிளாக மடக்கி விட்டுக்கலாம்.
மடக்கி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஈக்குவலாக ஒன்று போல் கட் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ரிங்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து சின்ன சைஸில் தேவைன்னா சின்ன பென்சிலில் வந்து நம்ம வளைக்கும் போது நமக்கு சின்னதாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரிங்கு கூட நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊக்கு எடுத்திருக்கேன். இந்த சேஃப்டி பின்னில் பார்த்திங்கன்னா அந்த மாற்ற இடம் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கட்டிங் ப்ளையர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சைடு வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிறது இருக்குல்ல, அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம கட் பண்ண அந்த ஷார்ப் எண்டை கூட நம்ம கிராஃப்ட்டில் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த எண்டில் நல்லா ஒன்று போல் கட் பண்ணிடுங்க. ஏன்னா அது கூட கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒன்று போல் அந்த இது வெளியில் நீட்டிட்டு இருக்காமல் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்று போல் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ண மாதிரி தான் சின்ன பீடு வந்து அந்த இதில் கோர்த்துட்டு அதை வந்து நம்ம வளைச்சி விட்டு அப்படியே இயரிங் ஹூக் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இந்த பீட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, ஐ கார்ட்லேயே இருக்குது. தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பீட்ஸ் கூட நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த சேஃப்டி பின்னில் வந்து நம்ம இயரிங் ஹூக் ரெடி பண்ணும்போது கட்டிங் பிளேயர் இல்லாமல் கண்டிப்பாக வளைக்க முடியாது. ஏன்னா கட்டுக்கம்பி அளவுக்கு இது நம்ம கையாலேயே வளைக்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் வளைக்க முடியும். இந்த மாதிரி ஊக்கில் கூட நம்ம வந்து ஹூக் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேப்பர் கிளிப் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மடக்கி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நேராக எடுத்து விட்டுக்கலாம். பேப்பர் கிளிப்பில் வந்து இயரிங் ஹூக் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் பேப்பர் கிளிப்பில் செஞ்சு காட்டுறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம கட்டு கம்பியில் வந்து எப்படி பண்ணோமோ அதே சேம் மெத்தட் தான். இந்த பேப்பர் கிளிப்பை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நேராக எடுத்து விட்டுறணும். நேராக எடுத்து விட்டுட்டு அதே மெத்தடில் இதுலேயும் நம்ம ஹூக் வந்து ரெடி பண்ணலாம். பெரிய சைஸ் பேப்பர் கிளிப்னால் அதில் நம்ம 2 ஹூக் கூட ரெடி பண்ணலாம். சின்னதுன்னா நம்ம ஒரு இது மட்டும் தான் ரெடி பண்ண முடியும். ஸோ இதில் கூட நம்ம அழகாக இயரிங் ஹூக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். சேம் மெத்தடில் இந்த மாதிரி பேப்பர் கிளிப்பில் கூட நம்ம இயரிங் ஹூக் வந்து ரெடி பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம கம்மல் பேஸ் பண்ணோம்ல, அதில் வந்து எப்படி கம்மல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஸ்டோனை சுற்றிலுமே பால் செயின் யூஸ் பண்ணி இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிடிச்ச மாதிரி இந்த இயரிங்ஸ் வந்து நம்ம எப்படி வேணால் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக அந்த ஸ்டோனும் பால் செயினும் யூஸ் பண்ணி இந்த கம்மல் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு கம்மல் வந்து வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் ப்ரைஸ் டேக்லேருந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பின்னாடி மாட்டுறதுக்கு இந்த மாதிரி பழைய கம்மல்லேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இல்லாத நேரத்தில் ரப்பர் பேண்டு கூட இதில் வந்து நம்ம பின்னாடி மாட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக கம்மல் கீழே விழாது. ஸோ ரப்பர் பேண்டு கூட யூஸ் பண்ணி இதில் வந்து மாட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண ஹூக்கில் வந்து எப்படி கம்மல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பிளாஸ்டிக்லேயே இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கும். அதில் வந்து இந்த மாதிரி சின்ன ரிங்கை மாட்டிட்டு நம்ம அந்த ஹூக்கை மாட்டினா அவ்வளோதான். ஈஸியாக கம்மல் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இந்த பிளாஸ்டிக் வந்து நிறைய டிசைனில் கிடைக்கும். என்கிட்ட இருக்க வேறு டிசைன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட பிளாஸ்டிக்கில் நம்ம ரெடிமேடாக வாங்கி அப்படியே அந்த ரிங்லையும் ஹூக்லேயும் மாட்டி கம்மல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்குமே இந்த மாதிரி கட்டுக்கம்பிலேயே நம்ம வளைச்சி அதையும் ஒரு டிசைனாக மாற்றலாம். அதை கூட அந்த ஹூக்கில் மாட்டி நம்ம கம்மல் மாதிரி ரெடி பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம கட்டுக்கம்பிலேருந்து அழகாக கம்மல் வந்து ரெடி பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம அந்த கட்டு கம்பியில் ரெடி பண்ண கம்மலை அந்த ஹூக்கில் மாட்டியாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து வீட்டிலேயே கம்மல் வந்து ரெடி பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம பேப்பர் கிளிப்பில் ரெடி பண்ண ஹூக்கு. இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கனால இதில் வந்து பெரிய பிளாஸ்டிக் ரிங்காக மாட்டி இதையும் ஒரு கம்மலாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டிலேயும் ஜுவல்லரி மேக்கிங்குரிய மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி கம்மல் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.